ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதியவர்களானார்கள். சாராளுக்கு குழந்தை பிறக்கும் என்று தேவ வார்த்தை உண்டான போது, சாராள் குழந்தை பெறும் வயதை கடந்து விட்டதினால் நகைத்து, நான் கிழவியும் என் கணவர் முதியவருமானார், இனி எங்களுக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். வாருங்கள், எங்களோடு ஒரு சிறு கூட்டமாய் பயணமெடுப்போம், மனித குலத்தின் இந்த பழங்கால பயணத்தில். கடந்த காலம் நோக்கி நாம் பயணம் போவோம் வாருங்க, பயணம் போவோம் வாருங்க. காலங்களை வென்றவங்க கதைகள் எல்லாம் பாருங்க, கதைகள் எல்லாம் பாருங்க. உலகம் வாழ வழியை சொன்ன உத்தமர் பலருங்க, உலகம் வாழ வழியை சொன்ன உத்தமர் பலருங்க. நம்ம உள்ளத்திலே வாழ்கிறாங்க, உணர்ந்து பாடுங்களே. பயணிப்போம், நாம் பயணிப்போம், மகத்துவமான பழங்கால பயணம். கடந்த காலம் நோக்கி நாம் பயணம் போவோம் வாருங்க. அன்பை சொல்லும் சரித்திரம், வீரம் சொல்லும் சரித்திரம், பக்தி சொல்லும் சரித்திரம், புத்தி சொல்லும் சரித்திரம். நம்ம பாவங்களை போக்க ஒருவர் பாரம் சுமந்த சரித்திரம், வித்தியாசமாய் வாழ்ந்திட்ட ஞானிகளின் சரித்திரம். நாம் பயணிப்போம், மகத்துவமான பழங்கால பயணம். கடந்த காலம் நோக்கி நாம் பயணம் போவோம் வாருங்க. காலத்தையே வென்றவங்க கதைகள் எல்லாம் கேளுங்க. பாத்தீங்களா, புகை வருது. ஆபிராம், சோதோம் எரிக்கப்பட்டுடுச்சு. ராத்திரி முழுக்க கவலையோட தூங்காம இருந்தா எதுவும் மாறிடாது. அவங்கள லாட்டோ இருக்காரா? அப்படின்னா அந்த நகரம் முழுசா அழிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்ல வரீங்களா? எனக்கு தெரியல, அவ்வளவுதான். அந்த மக்களோட ஊழல் இல்லனா அது எரிக்கப்பட்டிருக்காது.
எனக்கு நகரங்களை பிடிக்காது. இப்போ இன்னும் அதிகமா பிடிக்காமையே போயிடுச்சு. அப்பா, நம்மளோடது ஒரு சின்ன நகரம் மாதிரி தான், கூடார நகரம். உண்மையிலேயே நான் அதை நம்புறேன் இஸ்மாவேல். நாம மட்டும் சோடம்ல இருந்திருந்தா அந்த நகரம் அழிஞ்சிருக்காது. ஏன்னா நம்மளோட வீட்டுல 10 நல்ல நபர்களுக்கு மேல இருந்தோம். அவங்களுக்காக நான் இந்த பள்ளத்தாக்க தேர்ந்தெடுத்து லோத்த மலையிலேயே வச்சிருக்கணும். அப்படி செஞ்சிருந்தா அவனும் அவன் மனைவியும் 2 பெண்களும் இந்நேரம் உயிரோடு இருந்திருப்பாங்க. அவங்கள இங்கிருந்து அனுப்பி நான் தப்பு பண்ணிட்டேன். அது லோத் எடுத்த முடிவு தானே. எனக்கு அந்த நகரத்தை பத்தி தெரிஞ்ச வரைக்கும் நாம அங்க போய் வாழ்ந்திருந்தா நம்மள இருக்கிற நல்ல மனிதர்கள்ல பாதி பேர் நிச்சயமா குறைஞ்சிருப்பாங்க. மனிதனோட மனசை தேவனால மட்டும்தான் கணிக்க முடியும் சாரா. அதே மாதிரி ஒரு துயரமான சம்பவம் நமக்கும் வராம நாம தான் பாத்துக்கணும். இங்கே நின்னுட்டு இருந்தா எதுவும் நடக்காது. நம்ம போய் துணிகளை துவைச்சிட்டு குடிக்கிறதுக்கு கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வரலாம். வாங்க போலாம். லோத்து தான் பாவம். என் ஆண்டவர் அபிராமே, என் ஆண்டவர் அபிராமே. என்ன லேசர், என்னாச்சு? லோத் இப்போ உயிரோடு தான் இருக்காரு. லோத் உயிரோட இருக்கானா? என்ன சொல்ற? ஆண்டவர் அவரை காப்பாத்திட்டாரு. ஆண்டவர் கருணை உள்ளவர்னு எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல லேசர், லோத் ஒரு நல்ல மனுஷன். அதனாலதான் ஆண்டவர் அவனை காப்பாத்திட்டாரு. இப்ப லோத் எங்க இருக்கான்? இந்த விஷயத்தை சந்தோஷமா கொண்டாடணும். அவரால் இங்க வர முடியாது என் ஆண்டவரே. அவன் எங்க இருந்தாலும் சரி, நீ போய் அவனை கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வா. அவன் எங்க இருக்கான்? பேசு. அவராவே இங்க வந்தாதான் உண்டு. அவராவே. ஆமா ஆண்டவரே. என்ன நடந்தது எலியேசர்? தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. ஏன் அவனால இங்க வர முடியாதுன்னு சொல்ற? அவர் வந்தா அதுக்கான நேரம் வரும்போது தான் வருவாருன்னு சொன்னாரு. அதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. அவனுக்கு அவன் தானே எஜமான. அவனுக்கு எப்ப முடியுதோ அப்ப வரட்டும். என் ஆண்டவரே, சில நேரங்கள்ல வேலைக்காரங்களும் சில ரகசியங்களை வச்சிருக்கிறது நல்லதுதான் நினைக்கிறேன். ஒரு நல்ல புத்திசாலியான நீ ஒரு ரகசிய காப்பாளனும் கூட இல்லையே சார். நீ என் கூட இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹாபிரோ, என்னாச்சு? நீங்க மறுபடியும் அப்பா ஆயிட்டீங்க. ஈசாக், வாழ்த்துக்கள் சாரா, வாழ்த்துக்கள். என் மகன் ஈசாக். சாரா, ஆண்டவர் என்ன சிரிக்க வச்சிருக்காரு. இத கேக்குற எல்லாரும் என்னோட சேர்ந்து சிரிப்பாங்க. சாராவுக்கு குழந்தை பிறக்கும்னு யாராவது நம்பியிருப்பாங்களா? இவ்வளவு வயசானதுக்கு அப்புறமும் ஆபிராமுக்கு நான் ஒரு குழந்தைய கொடுத்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஈசாக், என் மகனே. அப்பா, அவனை என்கிட்ட கொடுங்க. அவனை நீ தூக்க வேண்டாம். அவன் ரொம்ப சின்ன குழந்தை. அவன் சகோதரன், அவன் தூக்கட்டும். இந்த அஷ்மவேல் தம்பி பத்திரம். என்னோட தம்பி, என்னோட தம்பி. உன் பேரோட அர்த்தமே சிரிப்பு தான். நாம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருப்போம். அம்மா, என் வேட்டைக்கான உடைய எப்ப சரி பண்ண போறீங்க? தமர்கிட்ட எடுத்துட்டு போ. அவ எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுப்பா. அம்மா, இதை நீங்க எனக்காக ஆசையா செஞ்சு கொடுத்தீங்க.
அதை எல்லார்கிட்டயும் சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தயவு செஞ்சு நீங்களே இதை சரி பண்ணி கொடுங்க. உனக்கு செய்ய நேரம் இல்லைன்னு சொல்லு. அம்மா, எனக்கு பேரிச்சம்பழ பலகாரம் வேணும். அதை நீங்க செஞ்சு கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. ஈசாக்கோட வேலையே எனக்கு அதிகமா இருக்கு. ஆனா என் தம்பி ஈசாக் பிறக்கிறதுக்கு முன்னாடி அதை எனக்கு செஞ்சு கொடுப்பீங்களே. ஹாகார் கிட்ட போய் உனக்கு கேக் வேணும் செஞ்சு தர சொல்லி கேளு. இல்ல, எனக்கு நீங்க தான் செஞ்சு கொடுக்கணுமா? எனக்கு தான் நேரம் இல்லைன்னு சொல்றேன்ல. எனக்காக 1 மணி நேரம் கூட நீங்க செலவு பண்ண மாட்டீங்க. ஆனா அவனுக்காக நாள் பூரா நீங்க செலவு பண்ணுவீங்களா? இது என்ன நியாயம்? நீ உன் அப்பாவோட போய் அவர் கூடாரத்துல தான் இருக்கணும். ஏன் அப்படி? ஈசா கொண்டு தொந்தரவு செய்யறது நான் விரும்பல. நீ பெரியவன் ஆயிட்ட. நீ போய் அப்பாவோட தான் இருக்கணும். நீங்க சொல்றது உண்மைதான். நான் இப்ப பெரிய பையனாயிட்டேன். ஆனா அம்மா, உண்மை என்னன்னா, நான் உங்க கூட இருக்கும்போது எப்பவுமே ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் உணர்றேன். உங்க கூட இருக்கும்போது பாதுகாப்பாவும் அமைதியாவும் மனசுக்கு நிம்மதியாவும் இருக்கு. இங்க இருந்து போ. நான் என் குழந்தை ஈசாக்குக்கு இப்ப பாலூட்டணும். அப்பா, நான் இப்ப வேட்டைக்கு கிளம்புறேன். நீ ஏன் எலியேசரை உன்னோட துணைக்கு கூட்டிட்டு போக கூடாது மகனே? எனக்கு யாரோட உதவியும் இப்ப தேவையில்லப்பா. உங்க ஆசீர்வாதம் போதும். தைரியமா போயிட்டு வா. ஆண்டவர் உன்னோட இருப்பாரு. அவர் உன்னோட வழிகள் எல்லாத்துலயும் காத்து உன்னை எதிரிகள் கிட்ட இருந்தும் உனக்கு வெற்றியை கொடுப்பாரு. உங்களோட இந்த ஆசீர்வாதம் மட்டுமே எனக்கு போதும். எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். மன்னிக்கணும் ஆண்டவரே. நான் என் கழுதியை கூட்டிட்டு அவன் கூட போயிட்டு வரேன். நல்லது எலியேசர். இதே மாதிரி போன தடவை நீ போயிட்டு வந்தியே, அப்ப நம்ம ஆடு உன்னையே கொண்டு வந்தியே, அந்த மாதிரி இல்லாம இப்ப நல்ல ஒரு மானோட வருவேன்னு நம்புறேன். கவலைப்படாதீங்க ஆண்டவரே. ஆடு மேய்ப்பவர்கள் எல்லாம் மலைச்சரிவுக்கு அந்த பக்கம் தான் இருக்காங்க. நீர்நிலைக்கு அருகில் இருக்கிற பள்ளத்தாக்குல தான் வேட்டையாட போறோம். ஆண்டவர் உங்களோட இருப்பாரு. போயிட்டு வாங்க. இஸ்மாயில், ஈசா கூட அன்பாயிர, அவனை கோவப்படுத்தாத. அவங்க விளையாடட்டும் சாரா. இந்த பதர்ல இருந்து கோதுமையை பிரி. என் மக ரொம்ப வேகமா வளர்ந்துட்டான். எந்த மக? என் மக ஈசாக். இஸ்மாயில், அந்த மாதிரி செய்யாத. அவனை விட்டுடு. அவன் என் மகனோட விளையாடுறத நான் விரும்பல. நான் ஒண்ணு அதை புரிஞ்சுக்காத குருடு இல்ல. ஆனா தயவு செஞ்சு நீ 2 பேரையும் பிரிச்சு பார்க்காத. நீ என்ன சொல்ற ஹாகார்? நீ ஈசக்கையும் இஸ்மாயிலையும் நடத்துறத நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இஸ்மாயில நீ ரொம்ப பண்பா ஒரு இளவரசன் மாதிரி நடத்திட்டு இருக்க. நீ அவனை முறைகேட நடத்துற மாதிரி அவன் உன்கிட்ட என்னைக்குமே நடந்துகிட்டதுல அதை புரிஞ்சுக்கோ. நீ ஒண்ணும் இல்லாத விஷயத்த ரொம்ப பெருசுபடுத்துற.
கிட்டத்தட்ட 13-14 வருஷமா அவன் உன் கூடாரத்துல வசிச்சான். அத உன்னால மறுக்க முடியுமா சொல்லு? அவன் உன்னதான் அம்மாவா நினைச்சிட்டு இருக்கான். ஆனா நீ என்னடா அவனை திடீர்னு விலக்கி வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்க. ஏன்னா அவனுக்குன்னு ஒரு தாய் இருக்கா, அது நீதான். அவனுக்கு ஒரு நல்ல தாயா இருக்கிறத விட வேற என்ன செய்ய போற? அப்படி இருந்தா நல்லாதான் இருக்கும். அவனை நீ என்கிட்ட இருந்து பிரிச்சு உன் கூடாரத்துல தான் வளர்த்த. அவன் பிறந்ததுல இருந்து உன்னதான் அம்மான்னு நினைச்சிட்டு இருக்கான். என்ன இல்ல, அவன் பாசத்தை நீ வெறுக்காத. ஆப்ரஹாம் தான் அவனோட அப்பா. எனக்கு அவங்களுக்குள்ள நிச்சயமா வித்தியாசம் தெரியணும். பெண்களோட கூடாரத்துல இருந்து இல்ல. அதனால எனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் என்ன இந்த விஷயத்துல தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாத. அவனை ஏன் நீ ஒழுங்கா நடத்தக்கூடாது? அவன் உன்கிட்ட சலுகை கேட்கும்போது அவன் கண்ணுல ஏற்பட்ட வலிய நீ பார்க்கலையா சொல்லு? இல்ல அவனை நீ ஓட்டுற மாதிரி ஓட்டும் போது அவன் கண்ணுல வர தண்ணிய நீ பார்க்கவே இல்லையா? இது இஸ்மாயில அழிச்சிடும்னு உனக்கு தெரியாதா? நீ ரொம்ப கல் நெஞ்சத்தோட இருக்க. உன் மனசுல பாசமும் கருணையும் கிடையவே கிடையாது. எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே நீ இப்படி பேசுவ? ஆபிராம கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உன்னை வற்புறுத்தினதே நான் தான். அது உன்னோட சுயநலத்துக்காக தானே? முதல்ல இந்த கூடாரத்தை விட்டு வெளியே போ. சரிதான். நீ வணங்கி போற்றின இஸ்மாயிலையே வெளியே தூக்கி போடும்போது என்னையும் வெளியே ஏறியது உனக்கு சுலபமான விஷயம்தான். சுலபம்னு சொல்றியா? எனக்கு எதுவுமே சுலபமா கிடைக்கலன்னு உனக்கு தெரியுமா? நீ ஒரு சுயநலமான பொண்ணு. உனக்கும் உன் மகனுக்கும் இவ்ளோ செஞ்சதுக்கு அப்புறமும் என்ன பத்தி இப்படி பேசுறது உனக்கே சரின்னு தோணுதா ஹகார்? நன்றி இல்லாதவளே, உன்னை கவனிச்சுக்கிறேன். ஆபிராம், ஹாகார் இஸ்மாயில் இனிமே இங்க இருக்க கூடாது. சாரா, இஸ்மவேல் என் மகன். ஆனா ஹாகார் என்னோட பணிப்பெண். அவ எனக்கு மனைவியா இருந்திருக்கா. நான் தான் அவளை உங்க மனைவி ஆக்குனேன். அவனை நீ உன் மகன் மாதிரி வளர்த்திருக்க. அவனும் உன்னை அவனோட தாய் மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு தாய் இருக்கா. இப்படி கொஞ்சம் கூட கருணையே இல்லாதவளா உன்னால எப்படி இருக்க முடியுது சாரா? பொறாமையில ஆத்திரப்பட்டு பணிப்பெண்ணோட மகன் ஈசாக்க கொண்டுட்டா என்ன பண்றது? தயவு செஞ்சு இதை வச்சு ஒரு பிரச்சனையை உண்டாக்காத சாரா. ஓ, அவன் தான் கொடுத்த வாக்க தவறும் போதுதான் உங்களுக்கு புரிய போகுது. இந்த இஸ்மாயில் கூடாரத்தை சுத்தி சுத்தி வந்து நம்ம மகனை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான். வேலைக்காரங்க முன்னாடி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தான். 2 நாளைக்கு முன்னாடி ஈசாக்கு அவன் கொல்ல கூட பார்த்தான். இல்ல, இதை நான் நம்ப மாட்டேன். நிச்சயமா இஸ்மவேல் அப்படி பண்ண மாட்டான். அவன் ரொம்ப புத்திசாலியான பையன். ஆப்ரஹாம், நீங்க ஏன் நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிறீங்க? இஸ்மவேல உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அவன் தப்ப நீங்க பார்க்க விரும்பலையா? சாரா, நான் என்னோட மகன்களை விரும்புறேன். உங்களுக்கு ஈசாக்க விட இஸ்மவேல தான் பிடிக்கும். அது ஏன்னு எனக்கும் தெரியும். அவன் தான் முதல்ல பிறந்தான். அவன் உங்களை பின்பற்றணும். நீங்க அவனை உங்களை மாதிரியே வளர்க்குறீங்கன்னு தெரியும். அவனுக்கு இப்ப 19 வயசாயிடுச்சு. அவன் சுதந்திரமானவன். அவன் ஒரு ஆண்மகன். அதுலயும் சிறந்தவன். ரொம்ப புத்திசாலியான பையன். அதனாலதான் நான் அவனை வித்தியாசமா நடத்துறேங்கிறத மறந்துடாத. நீங்க சொல்றத நான் மறக்க மாட்டேன். வேலைக்காரங்களும் இஸ்மவேல் சொல்றத அப்படியே சொல்றாங்க. ஆனா எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. இப்பவாது ஒத்துக்கிறீங்களா? அவனுடைய தேவைகளை நிராகரிக்காம அவனை நீதான் ரொம்ப கொஞ்சிக்கிட்டு இருக்க. அதனாலதான் எதுக்கு எடுத்தாலும் அவன் உன்னையே நம்பிக்கிட்டு எல்லா விஷயங்கள்லயும் அவன் ரொம்ப பலகீனமா இருக்கான். நீங்க ஈசா கூட அதிக நேரம் இருந்தீங்கன்னா அவனையும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கூடாரத்துல இருக்கிற மத்த குழந்தைகள் மாதிரி அவனும் கரடு முரடாத்தான் இருக்கணும். அவனுக்கு இன்னும் 5 வயசு கூட ஆகல. அவன் இன்னும் சின்ன குழந்தையா இருக்கான். உங்க இஷ்டத்துக்கு அவனை எப்படி வேணாலும் நீங்க மாத்தலாம். நீங்க சொல்லிக் கொடுக்கறத அவன் கத்துப்பான். இஸ்மவேலுக்கு சொல்லிக் கொடுக்கற மாதிரி அவனுக்கும் சொல்லிக் கொடுங்க. நிச்சயமா சொல்லிக் கொடுப்பேன். ஆனா அதுக்கான நேரம் வரணும். நான் சொல்ல வரும்போதெல்லாம் நீங்க இப்படியே எதையாவது பேசி என்னை தட்டி கழிக்கிறீங்க. சாரா, இப்ப நீ என்னதான் பண்ண சொல்ற? ஹாகாரும் அவன் மகனும் இந்த கூடாரத்தை விட்டு இப்பவே போகணும். என்ன சாரா, உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? அது நியாயமே இல்லாத விஷயம். இப்ப கூட உங்களுக்கு என்ன விட இந்த ஹாகாரோட மகனை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு.
நீங்க எல்லாருமே என் குடும்பம் தான். உங்க 2 பேருக்கும் மத்தியில எந்த பாராபட்சமும் இல்ல சாரா. ஆகாரும் அவளோட மகனும் இப்பவே இந்த நாட்டை விட்டே போகணும். அவங்க நாடு எங்க இருக்கு சாரா? எகிப்தோ இல்ல வேற எந்த நாடோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இதுக்கு மேல அவங்க இங்க இருக்கிறத என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. சாரா, அது வந்து நான் தான் அவங்களுக்கு பொறுப்பு. ஆபிராம், இஸ்மவேல் உங்களுக்கு பிறந்தது வேணா தப்பா இருக்கலாம். ஏன்னா ஆண்டவர் இந்த உண்மையை நம்ம கிட்ட முன்னாடியே சொல்லல. அப்ப நமக்கு எது சரின்னு பட்டுச்சோ அதைத்தான் நாம செஞ்சோம். இஸ்மாயில் என்னோட பையன். அவன் எனக்கு மூத்த மகன். நீ கேட்கறது ரொம்ப கடினமான விஷயம். என்னோட உயிர் போயிடும்னு தெரிஞ்சும் நீ அந்த விஷயத்தை செய்ய சொல்ற. அவனை தான் நீங்க அதிகமா நேசிக்கிறீங்க. என்கிட்ட நீங்க போய் சொல்றீங்க. அப்படி ஒரு எண்ணத்தோட நான் ஒரு வார்த்தை கூட சொல்லல சாரா. இனிமே நீங்க என்கிட்ட எதுவும் சொல்ல தேவையில்லை. இஸ்மவேல் இங்க இருந்தா ஈசாக்குக்கு உங்க அன்பு நிச்சயமா கிடைக்கவே கிடைக்காது. யாருமே போய் குடிக்க முடியாதபடி கிணத்துக்குள்ள நீ விஷத்தை கலந்துட்ட சாரா, விஷத்தை கலந்துட்ட. தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க. ஈசாக்குக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். ஆகாரையும் அவ மகனையும் இங்க இருந்து வெளியே அனுப்புங்க. நான் சொல்ல வேண்டியது எல்லாம் சொல்லிட்டேன். இனிமே உங்க இஷ்டம். ஓ ஆண்டவரே, ஆண்டவரே, தயவு செஞ்சு என்ன கைவிட்டுடாதீங்க. நான் என்னோட மகன் இஸ்மவேல மனப்பூர்வமா நேசிக்கிற ஆண்டவரே.